இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிற நாள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில மாத்திரம் ரத்தத்தை சிந்தவில்லை, அதுக்கு முன்பாகவே அவர் ரத்தத்தை சிந்த ஆரம்பித்தார். பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அவனுடைய தகுதிக்கு ஏற்றபடி வெள்ளாடோ ஆடோ புறாவியோ கொண்டு சென்று பிரதான ஆசாரியனிடத்துல கொடுத்து தனக்காக பலி செலுத்தி பாவ மன்னிப்புக்காக வேண்டும்படி அவன் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வெள்ளாட்டு 16ஆம் அதிகாரம் லேவியராகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஒரு வெள்ளாடை கொண்டு போய் அவன் கொடுத்து அந்த மனிதன் தன் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் மாத்திரமே என்பதை அவன் அறிக்கை செய்து தன் பாவங்களை ஒப்புக்கொள்ளும் பொழுது பிரதான ஆசாரியன் அந்த ஆட்டை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து 7 தரம் அவன் தெளிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சரீரத்தில் இருந்த ரத்தத்தை 7 முறை அவரும் இந்த பூமியிலே சிந்தினார், தெளித்தார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வியாழக்கிழமை அன்று அவர்கள் பஸ்கா பண்டிகை அனுசரித்து சோத்திர பாட்டை பாடி முடித்து அவர்கள் கால்களை எல்லாம் கழுவினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். பிறகு கெத்செமனே என்ற தோட்டத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக செல்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டு நாளை தினத்துல இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு சாபங்கள், இவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்களை நான் எப்படி சுமக்க போகிறேன் என்கிற அந்த ஒரு அழுத்தம் அவருக்குள்ள, எப்படி இதையெல்லாம் நான் மேற்கொள்ள போகிறேன், பிதாவினுடைய பிரசன்னம் என்னை விட்டு போய்விடுமே, எப்படி நான் அதை சகிக்க போகிறேன் என்று தெரியாமல் தவித்து அவர் சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தால் 44வது வசனத்துல அவருடைய சரீரத்துல இருந்த வேர்வை துளிகள் ரத்தமாக வெளியே விழுந்தது. முதல் தெளிப்பு கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய ரத்தத்தை இயேசு கிறிஸ்து தெளித்தார். இந்த சம்பவம் முடிந்த உடனே போர்ச்சியவர்கள் வந்து அவரை சிறைபிடித்து பிரதான ஆசாரியனிடத்துல கொண்டு போகிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில வைத்து அவரை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி அவர் தாடை மயிரை எல்லாம் பிடுங்கினார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில 2வது முறையாக ஆண்டவர் முகத்திலிருந்து தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். 2வது தெளிப்பை பார்க்கிறோம். பிறகு 3வதாக அவரை கொண்டு போய் பிலாத்தினிடத்துல ஒப்பு கொடுக்கிறார்கள். பிலாத்தினுடைய அரண்மனையில என்ன நடக்கிறது என்று பார்த்தால் போர்ச்சி அவர்கள் அவரை முதுகுல வாரினால அடிக்கிறதை பார்க்கிறோம். அவரை முதுகினால வாரினால அடித்த உடனே 3வது தெளிப்பாக 7 தரம் தெளிக்க வேண்டியதுல 3வது தெளிப்பு. முதல் தடவை கெத்செமனே தோட்டம், 2வது காய்பாவனுடைய இடத்துல பிரதான ஆசாரின் இடத்துல, 3வது பேதுரு, 3வது பிலாத்தினுடைய அரண்மனையில முதுகிலிருந்து ரத்தத்தை பூமியில ஆண்டவர் சிந்தினார். அதே இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவருக்கு அவர்கள் யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார்கள். ஆம் அப்படித்தான் என்று சொல்கிறார். நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்கிறார்கள். அப்படிதான் என்று சொன்ன உடனே அவர்கள் முள்ளினால ஒரு கிரீடத்தை செய்து தலையிலே வைத்து அதை அடித்தார்கள். தலையிலிருந்து ரத்தம் கீழே சிந்தப்பட்டது. 4வதாக முள்முடி பிலாத்தினுடைய அரண்மனையில, அது யோவான் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். இப்படியாக 4 முறை ரத்தத்தை சிந்தினார். 5வதாக சங்கீதம் 22:16 என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்ற வார்த்தையின்படி கொல்கதா மலைக்கு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போய் அந்த இடத்துல வைத்து கைகளில அவர் ஆணியால அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். 6வதாக கால்களில ஆணியால அவர் கடாவப்பட்டு கால்களிலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டது. இறுதியாக பார்க்கிறோம் யோவான் 19:34 விழாவில ஈட்டியால குத்தி அந்த ரத்தம் சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வானோ அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனாக இவரே பலி செலுத்துகிறார். பிரதான ஆசாரியன் ஒருவன் இருப்பான், ஆடு இருக்கும், அந்த ஆடும் இவரே.
அந்த பழுதற்ற பலி இவராகவும், பலி செலுத்துகிற ஆசாரியனாகவும் இவரே உள்ளே போய் அந்த 7 முறை தெளிக்கிற அந்த காரியத்தையும் நிறைவேற்றி சிலுவையில 7 வார்த்தைகளையும் சொன்னார் என்று பார்க்கிறோம். முதல் வார்த்தையாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாம் என்னை துன்பப்படுத்தினாங்களே, முதுகுல அடித்தார்களே, முகத்துல எனக்கு பிடுங்கி ரத்தத்தை உண்டாக்கினாங்களே, என் தலையில ரத்தத்தை சிந்த வைத்தார்களே, என் கைகளிலும் கால்களிலும் ரத்தத்தை சிந்த வைத்தாங்களே, என் ஈட்டில விழாவில குத்தினார்களே, இவர்களையும் இதை செய்ய சொன்னவர்களையும் மன்னிங்க ஆண்டவர் என்று சொன்னார். என்ன அற்புதமான அருள்நாதர் பாருங்கள், எவ்வளவு அன்பு பாருங்கள், எவ்வளவு அவருக்கு இரக்கம். குத்தினவர்கள், கேலி செய்தவர்கள், பரியாசித்தவர்கள், முகத்துல துப்பினவர்கள், இவர்கள் எல்லாருக்காகவும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 2வது வார்த்தையாக அந்த கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி 2வது வார்த்தை. 3வது வார்த்தை தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே நான் உன்னை தனியே விட்டு விடவில்லை, அதோ உன் மகனே அந்த சீஷனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய் என்று ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். 4வது வார்த்தையாக, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? பாவங்களும் சாபங்களும் அவர் மேல சுமரும் பொழுது பிதாவுடைய பிரசன்னம் அவரை விட்டு விலகின உடனே பரலோகத்தை நோக்கி மன்றாடுகிறார், ஏன் என்ன கைவிட்டீங்க ஆண்டவரை என்று கெஞ்சுகிறார். 5வது வார்த்தையாக, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அது ஆத்துமாக்களை குறித்த அந்த தாகத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். 6வது வார்த்தையாக, முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். ஒரு பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக 7 தரம் ரத்தத்தை சிந்தி பலி கொடுத்தது போல நானும் இன்றைக்கு 7 முறை ரத்தத்தை தெளித்திருக்கிறேன், என்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒரே ஆசாரியனாக நானே எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். நியாயப்பிரமாணம் முடிந்தது, நான் வந்த நோக்கம் முடிந்தது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல் சொல்லி முடிந்தது என்று சொல்லி 7வது ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை கொடுத்தார். 7 தடவை ரத்தத்தை சிந்தினார். 7 வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 7 வார்த்தைகளும் இன்றைக்கு நம்ம தியானிக்கும் பொழுது, இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம நினைவுபடுத்தி கொள்ளும் பொழுது, நமக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ள போகும்படியாய், நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆகும்படியாய், நீங்களும் நானும் மன்னிப்பு அடையும்படியாய், நம்முடைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பரலோகம் மன்னிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை 7 தரம் தெளித்திருக்கிறார். அதே பிரதான ஆசாரியன் எப்படி தெளிப்பானோ அதை போலவே அதை செய்து முடித்து, ஒவ்வொன்றும் வேதத்துல பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தெளிவாக துல்லியமாக நிறைவேற்றி முடிக்கிற அந்த அற்புதமான சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அது இவ்வளவு பாடுகள் மத்தியிலும், இவ்வளவு பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியிலும் சிலுவையில தொங்குகிற போது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி, பிதாவே உங்களுடைய கரங்கள் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவின் இடத்துல துவங்கி பிதாவின் இடத்துல முடிக்கிற அந்த 7 வார்த்தைகளால நம்ம இன்றைக்கும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம தியானித்து, இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த நம்ம ஆண்டவருக்கு நாம என்ன செய்ய போகிறோம்? இவ்வளவு தியாகத்தை செய்த ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறாரு? நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை, இந்த ரத்தம் சிந்துதல், இதனுடைய விலை மதிப்பில்லாத இந்த ரகசியத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அறியாத ஜனங்களுக்கு நான் இதை அறிவிக்க வேண்டும். இன்னும் அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம சேர்க்க வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்கிற உண்மையான ஒரு மரியாதை, நாம் அவருக்கு செய்கிற உண்மையான நன்றி, நாம் அவருக்கு செய்கிற இவ்வளவு ஆசீர்வாதங்களை எனக்கு தந்திருக்கிற பெற்று தந்திருக்கிற ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், அவரையே உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரையே நம்ம ஆராதிப்போம், அவரையே தொழுது கொண்டிருப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.